எல்லோருக்கும் வணக்கம். இந்த வெயிலுக்கு ஏற்ற கம்மங்கூழ் ரெசிபி தான் பார்க்கலாமா? 1.5 அளவுக்கு கம்பு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கம்பை தண்ணியெலாம் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்குங்க. இந்த கம்மங்கூழ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும். ஒரு அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நான் 1.5 டம்ளர் எடுத்துங்காட்டி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரைச்ச கம்பை ஒரு குண்டானில் போட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கிளறிக்கிங்க. இதை செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் தயிர் ஊற்றி கரைச்சி குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட மாங்காய் ஊறுகாய் மோர் வத்தல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தண்ணி கொதிச்சோடனே நம்ம கிளறி வச்ச கம்பையும் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா தான் கட்டி விழாது. கொஞ்ச நேரம் கிளறிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. சிம்மில் வச்சுட்டு ஓரளவு கட்டியாகிற வரை கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சிங்கன்னா அதுவாக கட்டியாயிரும். இந்த மாதிரி கட்டியாகி ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. 1.5 அளவு கம்புக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக 4 உருண்டை எனக்கு வந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.